வணக்கம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ராகி கூழ் பண்ண போறோம். இந்த ஆடி மாசத்துல ரொம்ப ட்ரெடிஷனலா செம்ம டேஸ்டியா பண்ணிடலாம். ஏண்டா அடுப்பு இல்ல பாத்திரமும் இல்ல எப்பரா கலந்துக்க போற? இதப்பா இது வாய்ஸ் நரேஷன் சித்தப்பா, ஆல்ரெடி ஷூட்டை முடிச்சிட்டேன். வாயில வட சொல்ற கேசா நீ. ஒரு டம்ளர் ராகி மாவை நான் தண்ணியில கரைச்சு அதை அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன். ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். மறுநாள் காலையில எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பாருங்க எப்படி புளிச்சு சூப்பரா இருக்கு. இந்த ஒரு டம்ளருக்கு 2 டேபிள் ஸ்பூன் நான் சிகப்பரிசி எடுத்துக்கிறேன். நார்மலா பச்சை அரிசி யூஸ் பண்ணுவாங்க, நான் சிகப்பரிசி யூஸ் பண்றேன். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கிளைசமிக் இன்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இது என்னது கிளைசா? நீ என்ன பெரிய டாக்டர் என்னமோ பேசுற? அது சுகர் லெவலு. உனக்கு சுகர் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இப்படி சாப்பிட்டாதான் அந்த சுகரை பேலன்ஸ் பண்ண முடியும். புரியுதா இல்லையா? ஏய், இந்த எகத்தாளம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? அத மிக்சியில போட்டு இப்படி ஒண்ணும் பாதியமா நான் அரைச்சிக்கிறேன். சோ இதை அரைச்சாச்சு. இப்ப நம்ம ஒரு நல்ல ஹெவியான பாத்திரத்தை எடுத்து வச்சு அதுல ஒரு 8 டம்ளர் தண்ணி அதுல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு ஒண்ணும் பாதியமா அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த அரிசியை, அதை இப்ப போட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. இப்ப குக் பண்ணலன்னா ராகி போட்டும் அது குக் ஆகும். இந்த கூழுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்ப பாருங்க அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம நேற்று ராத்திரி ஊற வச்சிருந்த ராகியை இதுல ஊத்தி நம்ம கலக்க ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே மீடியம் ஃபிளேம்ல வைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 20 நிமிஷத்துல நல்லா திக்கா சூப்பரா வர ஆரம்பிச்சு. அப்புறமா இதை தட்டை போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் விட்டுருங்க, நல்லா கூல் ஆகும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க திடீர்னு கிளம்பி சென்னைக்கு வந்துட்ட? நான் எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு சென்னைக்கு போய் ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடலான்னு நினைச்சு வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படிக்கிறீங்க, நீ மலை கூட ஒதுங்கினது இல்லையோ? டேய், என்னப்பா இது என்ன நினைச்ச? என் தாத்தா யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? எங்க சொல்லு பாப்போம். இது எங்க தாத்தா சூரப்பட்ட ஜமீன். இவரு எங்க அப்பா இஸ்ரோல பெரிய சீஃப். ஓ, அவ்வளோ பெரிய ஆளா? அது இருக்கட்டும். நீங்க 2 பேரும் என்ன தலையில செஃப் கேப் வச்சிருக்கானுங்க? எஸ், அப்சல்யூட்லி. 2 பேரும் சமையல்காரங்களானே. சித்தப்பு என்ன பயங்கரமா கடுப்பேத்துற. வேற பூல ஆறி இருக்கும், நான் போய் என்னன்னு பாக்குறேன். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்ப நம்ம வெட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா 1.5 டம்ளர் கடைஞ்ச மோர் அதையும் உள்ள ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரா ஊத்திடாதீங்க, தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸால அடிச்சோ இல்ல மிக்சில சுத்தியோ அப்புறம் ஊத்துவோம். இதை கலந்து விட்டோம்னா ஒரு சூப்பரான அமேசிங்கான கூழ் ரெடி. ஆமாமா, செம்ம டேஸ்டியா இருக்குது. இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். இவன் வாயில மட்டும்தான் வடை சுடுவான்னு நினைச்சேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இவன் சொல்ற ரெசிபியா அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க.